இந்த பிரிவினுடைய அம்சத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய அந்த ஜோதிடத்தினுடைய கட்டமானது ஒரு கர்மாவை வலியுறுத்துகிறது. நாம் யார், நாம் எந்த நிலையிலிருந்து வந்தோம், போன பிறவியிலிருந்து எந்த நிலையில வந்தோம், நாம் யார், இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றோம், நாம் எந்த நிலையில் இருக்க போகிறோம், நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ஒரு வகையில ஒரு அழகான ஒரு கணிதத்தை, ஒரு தத்வார்த்தமான ஒரு அமைப்பினை இந்த ஜோதிடத்தால் சொல்ல முடியும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, ஒரே ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க. இரட்டை பிறவைகளாக ஒரு நிமிஷத்துல தான் 2 நிமிஷத்துல இடைவெளியில பிறந்திருப்பாங்க. அவங்களோட நட்சத்திரம், ராசி, லக்னம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அந்த இரட்டை பிறவைகளுக்குள்ளேயே எத்தனை வாழ்க்கை முறை மாறுபாடு. ஒரே குடும்பத்தில் ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த ஒரே நட்சத்திர ராசிகாரர்களோட வாழ்க்கையில் எத்தனை மாறுபாடு. ஒருத்தருக்கு ட்வின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இரட்டை பிறவை, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்காது. ஒருத்தருக்கு உயிரோடு இருப்பாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒருத்தங்க நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? எங்கிருந்து அதனுடைய அமைப்பு தன்மை வருகின்றது? ஜோதிட ரீதியாக கோள்களின் அமைப்பு, கணித அமைப்பு உண்மையாக இருக்கிறது. யார் அதை கணித்தாலும் அது உண்மைதான். ஆனால் அங்கிருந்து இந்த பிறவியினுடைய வாழ்க்கை முறை பார்க்கும்போது உயிரே இல்லாத நிலை வருகின்றது, ஆயுளே இல்லாத நிலை வருகின்றது, ஆயுளே இல்லாத நிலை வருகின்றது, வாழ்க்கையில் சுகமே இல்லாத நிலை வருகின்றது. ஒரு பக்கம் ஆயுள் அதிகரிக்கும், சுகம் இருக்கும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கும். ஒரே ஏக நட்சத்திரம் ஏக ராசியில் பிறந்தவர்களுக்குள்ளேயே எத்தனை மாறுபாடு. ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்களுடைய எத்தனை மாறுபாடு. ஒரே இடத்துல ஒரே மருத்துவமனையில தான் பிறக்கிறது குழந்தை. ஆனால் ஒரு குழந்தை தொட்டில் குழந்தையாகிறது, ஒரு குழந்தை இறக்கிறது, ஒரு குழந்தை குப்பை தொட்டில் போடுகின்றது, ஒரு குழந்தை கண்டாசா கார்ல போறது, ஒரு குழந்தை யாரோ தத்தெடுத்துட்டு போறாங்க, ஒரு குழந்தை எங்க இருக்குன்னே தெரியாத நிலை வருகிறது. எத்தனை மாறுபாடுகள். எப்படி? அங்கேதான் யோசிக்க வேண்டி இருக்கிறது. கர்மா ஊழ்வினை உருந்து வந்து சூழ்வினை காரணமாக நாட்டுதும் யாம் பாட்டுரை செய்யுள் என்கின்றார் இளங்கோவடி. துறவியான நிலையிலும் சொல்றாரு. ஊழிற் பெருவழி யாவுல என்று சொல்கின்றார் வள்ளுவர் பெருமகனார். அங்கேதான் நாம் நிறைய யோசிக்கின்றது. ஜோதிடம் என்பது இதுதான், உன்னோட வாழ்க்கை இப்படிதான் முடிச்சிடும் அப்படின்ற சொல்றது ஜோதிடம் கிடையாது. இதுதான் ஃபேட்டலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன், இதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு ஒரு ஜோதிடம் இருந்திருக்குமானால், ஒரு கலை இருந்திருக்குமானால், அறிவியல் சார்ந்த கணிதம் சார்ந்த ஒரு சிறந்த கலையாக்கி இருந்திருக்குமானால், அதனால்தான் அந்த ஜோதிடம் பலயுகமாக இருக்கின்றன. அதை விடுத்து இதுதான் விதி, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும், இதுதான் உன்னுடைய ஜோதிட ஜாதகம் சொல்றது, இதுதான் உன்னோட கட்டம் சொல்றது, இதுதான் உன்னுடைய கிரகங்களோட அமைப்பு சொல்றது, இப்படிதான் பேசுவ, இப்படிதான் வாழ்வ, இப்படிதான் கணவன் இருக்கும், இப்படிதான் மனைவி இருக்கும் அப்படின்ற மாதிரி, உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் செல்வம் இருக்கும் அப்படின்னு மட்டும் வெறுமை விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டால் அப்போது மனிதன் எப்படி வாழ முடியும்? ஆடு, மாடு, கோழி, குரங்கு, நாய், நரி, பறவை, புழு, பூச்சிகள் எல்லாம் ஜோதிடம் பார்க்கிறதா? இல்லையே. மனிதர்களுக்கு மட்டும்தானே அந்த ஜோதிடம் புரிந்துகிறத பார்க்க முடிகின்றது. ஆனால் நான் சொன்ன அத்தனை உயிரினங்களும் தெய்வார்த்த நிலை உண்டு, தெய்வத்தோடைய பிறந்த பேசிய நிலை உண்டு. அதனால் ஒவ்வொரு ஸ்தலத்துல பார்க்குறோம், காலஸ்தியில பார்க்குறோம், திருவானைக்கால பார்க்குறோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் முக்தி அடைந்த நிலையை, மோட்சம் அடைந்த நிலை, பிறவி எடுத்த நிலையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தத்துவார்த்தமான விளக்கன்ற போது ஒரு மனிதன் ஆறறிவு பெற்ற பகுத்தறிவினோடு பார்க்கும்போது அந்த ஜோதிட கலையானது உயரிய நிலை அடைகிறது. ஏனென்று சொன்னால் பிறவி கடல், ஒவ்வொரு உயிராக பிறந்துதான் மனிதருடைய பிறவியாக வரும். ஆனால் நம்ம மனித பிறவியில மனிதர்கள் மாணிக்கமா வாழறோமா? இல்லை. வள்ளுவர் பெருமகனார் சொன்ன மாக்களாக மாறுகிறோம். மாக்கள் என்று சொன்னால் விலங்காக, தன்னை மட்டும் பார்த்து சார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விலங்கிற்குரிய குணம் மக்களுக்கு வரும்பொழுது அங்கேதான் கர்மம் வருகிறது.
நம்மளுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு கர்மா வருகிறது. அதை தான் நியூட்டன் தேரின்னு சொல்கிறாங்க. நியூட்டன் 1 2 3 4லாம் என்ன அப்படின்னா, நீ என்ன எய்துகிறாயோ அதுவே உனக்கு வரும். அந்த ஈர்ப்பு விசை பூமியின் மேலே என்ன அடிக்கப்படுகின்றதோ அந்த பந்து அதே வேகத்தில் திரும்பி வரும். இந்த அமைப்பு தான் கர்மா இருக்கிறது. ஒரு மனித பிறவியாக ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு உயிர் நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்துட்டோம். அந்த மனித நிலைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனிதனாக வாழாம மாக்களாக மாறும்போது அந்த சுக துக்கங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப இருள் ஒளிக்கு ஏற்ப நன்மை தீமைக்கு ஏற்ப நம்மளுடைய ஆசை நிராசைக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையுடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நினைவாலும் செயல்பாடாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால் பலருக்கு துன்பம் வரும் பொழுது அல்லது நம்மளால் பலருக்கு இன்பம் வரும் பொழுது அங்கே கர்மா விதிக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகின்றது. இன்றைக்கு சொல்வாங்க, ஒரு மனிதன் இறந்தவுடன் அந்த கபாலத்தை பார்த்து அந்த ஓட்டுல அந்த விதி எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அறிந்தவர்களால் மட்டும்தான் பின்பற்ற முடியும். அது புரியும். அறிந்தவரால் மட்டும்தான் பின்பற்ற முடியும், புரியும். ஏனென்றால் விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த விதியை மதியால் வெல்ல முடியும் என்று தானே முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த விதியை மதியால் எப்படி வெல்வது, அதை தான் நம்ம அடுத்த பகுதியை பார்க்க போறோம். ஜோதிடம் என்பது அறிவார்ந்த, அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த ஒரு அழகான தத்துவார்த்த கலை. ஜோதிடத்தை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஜோதிடம் பார்க்கும்போது நம்மளுடைய நிலையானது உணரப்படும். நாம் யார் அப்படின்றத அறிய முடியும். நமக்கு விதிக்கப்பட்டது என்ன என்று சொல்லப்படும். நமக்கு நம்மளுடைய ஆர்பிட் எவ்வளோ, நம்மளுடைய தூரம் எவ்வளோ பண்ணிக்க முடியும். என்னால் ஒரு 30 டிகிரி தான் பயணிக்க முடியும். ஆனால் அந்த 30ஐயும் நம்மளுடைய முயற்சி திருவினையால், உண்மை நேர்மை அன்பு வாய்மை உழைப்பால் அந்த 30 அளவு பாகைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை செழுமையாக்க கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 70-80% கொள்ள முடியும். சில பேருக்கு 100 பாகை அளவு கூட பயணிக்க முடியும். ஆனால் அவர்களால் எந்த உழைப்போ நேர்மையோ பக்தியோ பெற்றோரிடமிருந்த ஒரு மரியாதையோ கல்வி சார்ந்த ஒரு நிலையோ எதுவுமே முன்னோர்கள் வாய் சொல்லுக்கு கீழ்ப்படிதலோ எதுவுமே இல்லாத ஒரு கீழ்நிலை மக்களாக இருக்கும்போது அவர்களால் 100% பயணிக்க முடிந்தாலும் அவர்களால் 10%க்கு மேலே அதில் பயணம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பிரிவில் அவர்கள் செய்கின்ற வகை அதுதான். உங்களுடைய ஒவ்வொரு நிலைப்பார்க்கு ஏற்ப, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அந்த தன்மைக்கு ஏற்ப, உள்ளும் புறமும் ஆக இருக்கின்ற அகமும் புறமுமாக இருக்கின்ற வாழ்க்கை தன்மைக்கு ஏற்பதான் அந்த கோள்களுடைய நிலையானது நமக்கு உணர்த்தப்படும். நம்மளுடைய ஜாதகம் என்பது போன பிறவியினுடைய தொடர்ச்சியினுடைய ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்னு சொல்லலாம். இன்றைய ஜாதகம், இன்றைக்கு நான் பேசுகின்ற காலத்திலே உங்களுடைய கோள்களுடைய நிலை என்ன, வானத்தில் நம்மளுடைய கோள்கள் எந்த நிலைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற அந்த கோச்சாரம் தான் ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டாக சொல்லலாம். அதற்கப்புறம் உள்ள பல கணிதம் சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு பாகை ரீதியான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதுதான் உங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுற மாதிரி, ஸ்கேனர் மாதிரி, எம்ஆர்ஐ மாதிரி, சிடி ஸ்கேன் மாதிரி, இப்படி உள்ளுக்குள்ள அதை விரிவாக பார்க்க அதற்கான விஞ்ஞானத்துடன் கூடிய அந்த மெய்ஞானத்தோட போக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம துல்லியமாக காட்ட முடியும், துல்லியமாக அறிவுறுத்த முடியும். இதுதான் விதின்றது கண்டிப்பா எனக்கு பிடிக்காது. நான் சொன்னது கிடையாது. ஃபேட்டலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன் கிடையாது. இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் நன்று என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் இவருக்கு கணவனாக, இவருக்கு மனைவியாக, பிள்ளைகளாக பிறக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னாருக்கு இன்னாரென்று தாய் தகப்பனையும் கூட பிறந்தவங்க யாரும் மறக்க முடியாது. ஆனால் அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை மாறுபாடு என்பது நம்மளுடைய உள்ளும் புறமும் சார்ந்த ஒரு மெய்ப்பாட்டினுடைய நிலை. அந்த நிலைக்கேற்பது தான் ஒவ்வொரு வகையில் கோச்சார ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையை மாறுபடுகின்றன. தான் 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம், 12 ராசி இன்று 2.5 வருஷம் 30 வருஷம். நம்முடைய வாழ்க்கை முறைக்கேற்ப சனீஸ்வர பகவான் நீதிமான், மென் ஃபார் ஜஸ்டிஸ். அவர் கோச்சார ரீதியாக அடுத்த முறை வரும்போது ஜென்ம சனியாக, கண்ட சனியாக, 6ஆம் சனியாக, அஷ்டம சனியாக, 7 நாட்டு சனியாக, விரய சனியாக என்ன செய்கின்றார்?
பாதச்சனியாக, இது மாதிரி ஒவ்வொரு வகையிலும் அந்த சனீஸ்வர பகவான் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ப நம்மளை ஆட்டி படைக்கின்றார். அந்த நேரத்திலும் நாம் எப்படி மீள்வது, இந்த கர்மாவை எப்படி கடப்பது, இந்த கர்மாவிலேயே நம்ம ஆசைப்பட்ட வகையில் வாழ முடியுமா, அல்லது இந்த கர்மாவை கடக்க முடியுமா, இந்த கர்மாவே வேண்டாம் போதுமாப்பா போதும் இந்த பிறவின்றதை நம்ம விட்டுனோமா, கண்டென்மெண்ட் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு பக்குவ நிலை வேணுமா, எப்படி இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை நல்லா வாழணுன்ற ஒரு ஆசை, வாழ்க்கையே வேணான்ற ஆசை, இனி பிறவியே பிறக்கக்கூடாதுன்ற கதை, இருக்கிற பிறவியை நல்லபடியாக அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு வகை, எந்த வகையாக இருந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டல் எங்கே உண்டுன்னா ஜோதிடத்தில் உண்டு. அறிவியல் சார்ந்த தத்துவார்த்த கணிதம் சார்ந்த ஜோதிடத்தில் மெய்ஞானத்துடன் கூடிய பக்தியினுடைய அடிப்படையில் நன்மை தீமை உணர்ந்த கர்மாவின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜோதிடமானது நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். என்னை பொறுத்தவரை என்னுடைய பரம்பரையில் சொல்லுவாங்க, 6 பரம்பரையாக இதுதான் ஜோதிடம்னு சொல்லி விதிக்கப்பட்டு யாரும் அழுது கொண்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சென்றதில்லை. விதியை மதியால வெல்லலான்ற வகையில தான் வழிகாட்டுதல். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டு. எப்படி ஒரு ஒரு நமக்கு ஒரு குழந்தையே இல்லை அப்படின்னும் போது ஒரு கைனகாலஜிஸ்ட் தேட போகும்போது ஏன் குழந்தை இல்லைன்றத அந்த ஆண் பெண்களை பரிசோதிக்கிறார்கள். உடல் சார்ந்த பரிசோதனை, மனம் சார்ந்த பரிசோதனை, மருத்துவம் சார்ந்த பரிசோதனை செய்கிறாங்க. அது படிட்டு சில சமயம் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாகி இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் போகிறாங்க. இதுக்குன்னா கூட ஜோதிட ரீதியாக டெஸ்ட் டியூப் பேபியே கிடையாது, கணிப்பொறின்றதே கிடையாது. ஆனால் அந்த கட்டத்தில் இதை பற்றிய அமைப்பான கால்குலேஷன்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ், அந்த கணிதம், அந்த இணைவுகளை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு உலகில் எத்தனை துறை வந்தாலும் அதற்கான பிளானர் காம்பினேஷன் நம்மளால் முன்னோர்கள் கொடுத்த அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம பிரித்து பார்த்து அடுத்த தலைமுறையை நம்ம வழிகாட்ட முடியும். அதுதான் அழகான ஜோதிடம். இந்த குழந்தை ஏன் பிறக்கிறது, ஏன் பிறக்கலை, ஏன் பிறக்கும், எப்படி பிறக்கும், எந்த வகையில் பிறக்கும்ன்றதை எல்லாமே எப்படி மருத்துவ ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அடுத்தடுத்த நிலையில் நம்ம அவங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது எப்படி குழந்தை பிறக்கின்றதோ அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை ஜோதிடம் சார்ந்த உண்மையான ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம பயணிக்கும் போது அது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ டெஸ்ட் பண்ணும் குழந்தையை படைக்கும் போது தான் அங்கே விதி கர்மா நிற்கிறது. அந்த கர்மாவையும் ஜோதிடத்தான் உணர முடியும். சில நேரத்தில் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கே இருக்கும், ஆனால் அவங்களே அடுத்த பிறவியில் ரொம்ப அழகான வகையை பிறப்பாங்க. சில பேருக்கு அந்த கர்மாவை உணர்ந்து கழிந்த உடனே அவர்களுக்கு பிள்ளைகள் அமையும். சில பேருக்கு பிள்ளையே இல்லைனாக்கா பெற்ற பிள்ளைகள் கூட மோசமாக இருக்கும். தத்து பிள்ளைகள் பெற்ற குழந்தைகளை காட்டிலும் பத்திரமா நம்ம பெற்றவங்களை பாதுகாக்கும். அந்த தாய்மைக்குரிய தந்தைக்குரிய அம்சத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி அழகிய விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்திலேயே இருக்குது. அதுக்கான காம்பினேஷன் சொல்லப்படும். இது குழந்தை இயற்கையாக பிறக்குமா, செயற்கையாக பிறக்குமா, அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு அது தத்து குழந்தையா அப்படின்னா கூட சொல்ல முடியும். ஒரு முறை எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேள்விப்பட்டது உண்டு. அப்பா கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எங்கள் அப்பா இப்படி எடுத்து பார்த்துட்டு, எருமை கண்ணுக்குட்டியா, சரி எருமை கண்ணுக்குட்டிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னை பாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சொல்லுவாங்க. பார்த்த உடனே அந்த எருமை கண்ணுக்குட்டி இது பிறந்தது மனித பிறவியே கிடையாது, இது ஒரு மிருகம் பக்ஷின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் அவர்களுக்கு அறிவியல் அறிவு இருந்தது. இப்போ அப்படின்னா கிடையாது. எப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் நம்மளோட மூளை முன்னே அப்படி வேலை செய்யுமா. இப்போ 0.3% இருக்கு. ஐன்ஸ்டீன் அவர்களே 0.3% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் மிக சிறந்த அறிவியல் ஞானி அப்படின்னா நம்ம பாருங்க. அதனால அந்த முன்னோர்கள் உயரமே அவ்வளோ இருக்குமா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த பெருமாளோட பாதம் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த யுகத்தில் அவர்கள் உயரமாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, போக 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 குள்ள மனிதரை தான் அந்த ஆம்ஸ்டர்டாம் ப்ரெடிக்ஷன்ஸில் நாட்டை ஆளப்படுற மனுஷங்களே ரொம்ப குள்ளமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்தோட இயற்கை அமைப்பினுடைய அந்த வடிவமைப்பு கூட முன்னோர்கள் கணித்து விட்டார்கள். அவர்கள் இருந்ததற்கான குறிப்புகளும் நமக்கு அப்படியே கிடைக்கின்றது கல்வெட்டுக்கள் மூலமாக. எதற்கு என்று சொன்னால்
அவர்களால் எதையும் கணித்து சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அந்த ஞானம் இன்னைக்கு நம்ம ராக்கெட்டை விட்டு சென்று கண்டுபிடிப்பதெல்லாம் அவர்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்து கண்டுபிடித்தார்கள். ஆத்மா விட்டு ஆத்மா போய் ஒவ்வொரு கோள்களுடைய இடத்துக்கும் போனாங்க. அவர்களால் ஒவ்வொரு யுகத்திலையுமே ஒவ்வொரு பாதாள லோகம், மேலோகம், எல்லா அண்டம் சராசரங்களுக்கும் எல்லா கோள்கள் பயணிக்கின்ற அந்த செலஸ்டிக்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த கோள்கள் சஞ்சாரிக்கின்ற அந்த பூமியினுடைய அந்த ஆகாசத்தையே பறக்கின்ற அவர்கள் கோள்களுடைய பேசக்கூடிய உயரிய நிலையில் இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 0.3% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிரெயின்ன்றதை. அது கூட மிகப்பெரிய சயின்ஸ் ஐன்ஸ்டீன் தான் அதிகம் பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அறிவியல் சார்ந்த, தத்துவார்த்த சார்ந்த, அவர்களுடைய விதி சார்ந்த, கர்மா சார்ந்த அந்த ஜோதிடருடைய விஞ்ஞானத்திற்கு ஏற்பதான் அந்த பலன்களும் மாறுபடுகின்றன. ஆனால் அப்பப்பா பல வகையான கணிதங்கள், பல வகையான ஜோதிட வகைப்பாடுகள்லாம் இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் பல யுகமாக ஜோதிடங்கள் இருக்கின்றது. பல யுகங்களாக தேவர்களாலும், முனிவர்களாலும், ரிஷிகளாலும், மனிதர்களாலும் இந்த ஜோதிடம் பின்பற்றப்பட்டு இருக்கின்றதால் இது ஒரு மெய்மைத்தன்மை இல்லை என்று சொன்னால் அது இன்றைய வரைக்கும் அந்த கலை உலகளவிலே நிலைத்திருக்காது. எல்லா நாட்டு மக்களாலும் பின்பற்றப்படுகின்றது. பலமுறை சொல்கின்ற நைல் நதியில வெள்ளம் வரத கூட என்ன சொல்வாங்களாம், அவர்கள் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திர கோள்களை வைத்து சொல்வார்கள். அந்த அளவுக்கு உலகம் முழுவதிலுமே ஜோதிடமானது தத்துவார்த்தத்துடைய கூடிய அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த ஒரு கணிப்பாகவே அந்த முன்னோர்களுக்கு இருந்தது, இன்றைக்கு இருந்து கொண்டு வருகின்றது. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி தான், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம், மெய்ஞானம் சார்ந்த ஒரு ஞானம் ஏற்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அந்த வகையில் நாம் செல்லும்போது நமக்கு ஜோதிடம் ஒரு கர்மாவை உணர்த்துகின்றதாக இருக்கும். விதியின் பார்ப்பட்டு நம்மளுடைய கர்மாவையும் பார்ப்பட்டு நாம் செல்கின்ற பாதைக்கான ஒரு வழியை காட்டுவதாக ஒரு ஜோதிடம் இருக்கும். தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஊழிர் பெருவுல யாவல சொன்ன அதே வள்ளுவர் பெருமகனார் தான் தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற ஊழுக்குமே ஒரு அதிகாரம் கொடுத்து ஒரு 10 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. முயற்சிக்கும் ஒரு 10 கொடுத்து அந்த வெற்றிக்கும் ஒரு 10 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முடியும். ஜோதிடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் ஒரு அழகான ஒரு வழிகாட்டி. நம்முடைய உள்ளத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நரம்புக்குமே ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்றன, ஒவ்வொரு கோள்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்றன. வயிற்றில் ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போதே ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கோள்களுடைய தாக்கத்தில் ஏற்படுகின்றன. அதனால தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆரோக்கியத்தோடு பிறக்கிறது, ஒரு குழந்தை வயிற்றிலே இறந்து விடுகின்றது, ஒரு குழந்தை ஆட்டிசத்தோடு பிறக்கின்றது, ஒரு குழந்தை கால் இல்லாமல் பிறக்கிறது, கண் இல்லாமல் பிறக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே அந்த வயிற்றில் ஜனிக்கும் போது ஒவ்வொரு கோள்களுடைய தாக்கத்தில் தான். எது எப்படியோ எதற்காக நாம் மெய்மைத்தன்மை நம்ப வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மெய்மைத்தன்மை என்று சொன்னால் நமக்கு மேலே இருக்கின்ற ஒரு பரம்பொருள், அது எந்த மதத்தை சேர்ந்த கடவுளாக இருக்கட்டும், மேலே ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியால தான் இந்த உலகத்திலே உயிர்ப்பு இருக்கின்றது. பல உயிர்கள் இருக்கின்ற, பல தாவரங்கள் இருக்கின்ற, பல பூச்சிகள் இருக்கின்ற, பல வண்டுகள் இருக்கின்ற, பல பறவைகள் இருக்கின்றன, பல மிருகங்கள் இருக்கின்ற, பல மனிதர்கள் இருக்கிறார்கள், பல மொழிகள் இருக்கின்றன, பல எண்ணங்கள் இருக்கின்றன. இது அத்தனைக்குமே காரணம் யார்? ஒரு கர்த்தா இருக்காங்க, ஒரு சக்தி இருக்கின்றது. அது எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை இருந்து கொண்டு, நம்மளுடைய நோக்கத்தில் ஒரு உயரிய நோக்கம் இருந்து கொண்டு, யாரையும் துன்புறுத்தாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாது யாமொன்றால் யாம் பராபரமே என்று சொல்லி இன்பம் அடுத்தவர்கள் கொடுக்கிறோம் இல்லோ, யாருக்கும் துன்பம் கொடுக்காத நிலை வாழும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஜோதிடத்தில் விதிக்கப்பட்ட அந்த கோள்களுடைய அமைப்பு மாறி கோச்சார ரீதியாக வருகின்ற போது நமக்கு அதற்கான ஒரு நன்மை கிடைத்து எப்பேற்பட்ட கெட்ட ஜாதகமும் நன்மையான ஜாதகமாக வாழ முடியும். எப்பேற்பட்ட நன்மையான ஜாதகமும் கூட ஒரு மாறான ஜாதகமாக வாழ முடியும். நம்மளுடைய வாழ்க்கை முறை, குணாதிசயங்கள், வார்த்தை உள்ளும் புறமும் உடைய வெளிப்பாட்டின் கேற்ப மாற முடியும். அதுதான் இதை எடுத்து சொல்கின்ற ஒரு தன்மை தான் ஒரு ஜோதிடம். இது ஒரு அழகான கணிதம், ஜோதிடம் ஒரு அழகான அறிவியல், ஜோதிடம் அழகான ஒரு மெய்ஞானம், ஜோதிடம் ஒரு அழகான விஞ்ஞானம்,
ஜோதிடம் அழகான ஒரு தத்துவம். அதே போல் ஜோதிடம் ஒரு அழகான ஒரு வழிகாட்டி தான், அறிவு சார்ந்த ஒரு வழிகாட்டி தான். அதற்குன்னு ஒரு வரையறை உண்டு, ஒரு அமைப்பு முறை உண்டு. அந்த அளவிலே ஜோதிடத்தை நம்பி அந்த அளவிலே வாழ்க்கை எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம், நின்றா ஜோதிடம், உட்காந்தா ஜோதிடம். இப்படி அடுத்த நிமிஷம் இன்னைக்கு நான் பார்க்குறேம்மா, இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் நான் வேலை செய்ய மாட்டேன். நானும் நிஜமாவே ஜோதிடர் சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு கூட நான் சந்திராஷ்டிரம் பார்த்ததில்லை. கணிக்கிற நேரத்தில் அந்த நேரம் தான் எனக்கு நட்சத்திரம் கோள்களை பற்றிய நினைப்பு இருக்கும். மற்றபடி நினைக்கவே மாட்டேன் நான். ஏனென்று சொன்னால் அதையே நினைத்து கொண்டிருந்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ எதுக்கு பெரியோர்கள், முன்னோர்கள், ஞானிகள் இத்தனை கடவுளை இத்தனை வழிகாட்டியும் கட்டியதில்லை, எப்படித்தான் வாழணும்னு ஒரு உயரிய வாழ்க்கையை ஏன் கற்றுக் கொடுத்தார்கள்? அப்போ அதற்கும் ஒரு அளவு இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் அளவு இருக்கு. அந்த அளவை நாம் சமமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறை செம்மனே இருக்கும். இந்த பிரிவையும் இல்லை, அடுத்த முறையும் செம்மைப்படுத்தக்கூடிய அந்த உயரிய தன்மை ஜோதிடத்திற்கு. ஜோதிடம் ஒரு வழிகாட்டி, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. ஆனால் அதற்குன்னு உண்டான ஒரு வரையறை, ஒரு லிமிட்டேஷன் இருக்க. அந்த ஒரு வரையறையோடு நம்ம ஜோதிடரை நாம் அணுகி அந்த வரையறைக்குட்பட்ட அளவில் நம்ம ஜோதிடத்தை பின்பற்றி நம்முடைய கர்மாவை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை உணர்ந்து நாம் பயணித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜோதிடம் யுக யுகமாக எப்படி நின்று கொண்டிருக்கின்றதோ, நிலை பெற்று இருக்கிறதோ, நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஒவ்வொரு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த பிறவிக்கும் ஒரு ஜோதிடம் ஒரு நிலையான ஒரு தூணாக நம்மை பாதுகாக்கும். ஒரு ஜோதிடம் ஒளி, ஜோதிஷ், அந்த ஒளியானது நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு டார்ச் லைட்டை கூட்டிகிட்டு போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஒரு கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு ஒளி வெள்ளத்தோடு நம்ம எப்படி போகிறோமோ அவ்வளோதான். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்ம ஜோதிடத்தை அலசி ஆராய்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செம்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு செவ்வனே நம்ம நம்மை வழி நடத்தினால் உண்மை, உயரிய நோக்கம், ஒழுக்கத்தோட வகையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அப்பவே அன்பின் உண்டோ அடைக்கும் தான் அன்பே சிவமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையானது வெற்றி பெறும். ஜோதிடத்திற்கு என்ற ஒரு வரையறை உண்டு. ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டி, ஜோதிடம் ஒரு உயரிய ஒரு தத்வார்த்த ஒரு கலை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியிலே ஜோதிடத்தை எத்துணை அளவு நம்பலாம், ஏன் நம்பலாம், ஜோதிடத்தை நம்பி வெற்றி அடைந்தார்களா இல்லையா, ஜோதிடத்தை நம்பி தோல்வி அடைந்தவர்கள் என்பதை பற்றிய ஒரு தன்மையும், ஒவ்வொரு கோள்களுடைய அமைப்பு, ராசியினுடைய அமைப்பு, ஒவ்வொரு கோள்கள் ராசியில் பிறந்தவருடைய குணாதிசயத்தினுடைய அமைப்பு, அது எத்துணை அளவுக்கு பொருந்தும், அது எத்துணை அளவுக்கு நம்ம மாற்ற முடியும் என்பதை பற்றிய ஒரு அழகிய தத்துவார்த்த விளக்கத்தெல்லாம் பார்க்க போகிறோம். மீண்டும் இணைவோம் ஜோதிடத்தில். அஸ்ட்ரோவிமன் தேடையில் நீங்கள் அழகிய தத்துவார்த்த கருத்துக்களை பார்க்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அழகான ஒரு கலை தான். அழகுன்னு சொன்னாலே அங்கே எல்லாமே நிரம்பி இருக்கின்றது என்ற அர்த்தம். அழகு என்றாலே திறம், சிறப்பு. முருகனை சொல்கிறோம்ல, அழகு, அழகுனாலே செல்வம், அழகுனாலே திறமை, அழகுனாலே உண்மை, எல்லா விதத்திலும் ஒரு நிறைவான வகையில தான் இருக்கு. அந்த வகையில தான் ஜோதிடம் ஒரு நிறைவான ஒரு கலை என்ற வகையில தான் ஒரு அழகுன்ற ஒரு வார்த்தையை நான் எடுத்து அழுகின்றேன். மீண்டும் ஜோதிடத்தை பற்றி ஒரு சிறந்த தத்துவார்த்த விளக்கத்தை நாம் அறிவோம். ஏன்னா அதனுடைய பேஸ்மெண்ட், ஜோதிடத்தினுடைய அந்த கடைக்கால நம்ம உணர்ந்தாதான் நம்ம அடுத்தடுத்து அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செதுக்கி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வர முடியும். புனரபி ஜனனம், புனரபி மரணம். அதற்குள்ள நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், ஒரு அழகிய ஒரு ஸ்கேனிங், ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக கொண்டு நம்ம ஜோதிடத்தை மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை முறையில் உயரிய நோக்கத்தோடு பயணித்தோம் என்றால் என்றைக்குமே நாம் வெற்றி அடைவோம். அதற்கான ஒரு தன்மையை நம்ம அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோவிமன் தேர்டை. உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் ஒரு மாறுபாடை தர வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை ஜோதிடம் ஒரு சிறந்த ஒரு தத்துவம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த ஒரு வழிகாட்டு என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் பலித்துள்ளதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் பலிக்கவே இல்லையா? அதை பற்றிய விமர்சனங்கள் உங்களிடம் இருக்கா? பகிருங்கள். மீண்டும் அஸ்ட்ரோவிமன் தேர்டனை ஐயில் இணைவோம். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய.